தெருவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். பாலராமர் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய திருவாட்சியில் எதற்காக புத்தர் இடம் பெற்றிருக்கிறாருன்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஒரு பெரிய கல்யாணம் பண்ணுறாங்க, நல்ல சாப்பாடு இருந்தது, நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி, அதில் கொஞ்சம் ஏதோ ஒரு பொரியலில் கொஞ்சம் கொண்டு உப்பு சரியில்லை, புளி சரியில்லை அப்படின்னு அந்த குறையாக பேசலாமா? இவ்வளோ பிரம்மாண்டம் இருக்குச்சு. இப்போ சில கோவில்களில் போனால் கருவறைக்குள்ளே சில அரக்கர்கள் உருவம் கூட தான் இருக்கும். நீங்கள் கருவறையில் சுவாமியை வழிபடுச்சு அந்த அரக்கர்கள் கூட அந்த உள்ளே இருப்பான். அது எப்படி கருவறைக்குள்ள அரக்கர்கள் இருக்கலாம் நம்ம ஒரு கேள்வி கேட்குறோமா? எதற்காக தாமரை பீடத்தில் ராமர் நிற்க வைக்கணும்? பிரதமரும் வரும்போது தாமரை தான், அவங்க கட்சியோட சின்னத்தை வந்து ப்ரமோட் பண்ணுறாங்களாங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் ஓப்பனாக நீங்கள் கேள்வி கேட்டுட்டீங்க. இப்பொழுது எம்பனோரால் இயம்புதற்கு எளிதே யாருக்கும் செப்புறம் குணத்திராமன் திருமுகச் செவ்வி நோக்கின் ஒப்பதே பின்பு ஒவ்வாசகம் உணர கேட்ட அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா. பெருமாள் அப்படின்னாலே இப்போ ஒரு சமீபத்தில் கூட வந்து காஞ்சிபுரத்தில் அதே சண்டை நடந்தது. வருஷம் தொடரக்கூடிய சண்டையாக இருக்குது. வடகலையா தென்கலையா அப்படிங்கிறது. இதெல்லாம் வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறது வேஸ்ட்டு. அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் யாரையும் தப்பு சொல்ல. ஒரு சிலை கருவறையில் இருக்க ஒரு பிராண சிலை, பெரிய சிலைங்கும் போது அது முழுமையாக வந்து கல்லில் இருக்கணும். இப்போ ராமருக்கு வந்து வில்லையும் அம்பையும் தனியாக ஒரு உலோகத்தில் கொடுத்தது வந்து எப்படி சரியாக ஏற்றுக்க முடியும்? உனக்கு தப்பாக பட்டுதுன்னா வழிபட வராத. இப்படித்தான் நாங்கள் சொல்கிறது தான் பிரதிஷ்டை, நாங்கள் சொல்கிறது தான் புரோக்ஷனம், நாங்கள் சொல்கிறது தான் கும்பாபிஷேகம் அப்படின்னா இது வெட்டி ஆர்குமெண்ட். இதுதான் ஒரு முறையா? இப்படி தான் வந்து விரதம் இருந்து இந்த மாதிரி கோயில்கள் பயணம் பண்ணணுங்கிறது முறையா, இல்லை நான் அவருடைய விருப்பப்படி அவர் செஞ்சுருக்கிறாரா, இல்லை ஆகம விதி இது இருக்கா? அப்படி ஒரு கலாச்சாரத்துடைய முழு பிரதிபலிப்பு. ஒரு அரசன் நமக்கு எப்படி இருக்கணும்? ரோல் மாடல் தானே நமக்கு. சோழ பேரரசர் இப்படி இருந்தார், பாண்டிய பேரரசர் இப்படி இருந்தார், சேர பேரரசர் இப்படி இருந்தார், பல்லவர்கள் இப்படி இருந்தார்கள், நம்ம விஜயநகர பேரரசு இப்படி இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம், அதை படிச்சிருக்கோம். யாராவது பார்த்தோமா? இன்னைக்கு நேரம் பார்க்குறோம். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் ஏபிஎன் சுவாமிகள் அவர்கள். சார் கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு. நிகழ்ச்சிகளை வெல்கம் பண்ணிட்டு தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். 500 ஆண்டுகால போராட்டம், அதற்கு அப்புறமாவும் இப்போ கோயில் திறக்க போகுதுங்கிறதுக்கு நிறைய சர்ச்சைகளுக்கு மத்தியில் ஒரு வழியாக வெற்றிகரமாக பிராண பிரதிஷ்டை நடந்து முடிஞ்சிருக்கு. அயோத்தியில் ராமர் வந்து உருவாகிட்டாரு. இருந்தாலும் கோயில் திறப்புக்கு அப்புறமும் நிறைய சர்ச்சைகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கே சார். பாலராமர் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய திருவாட்சியில் எதற்காக புத்தர் இடம் பெற்றிருக்கிறாருன்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இனி ராமர் கொட்டகையில் இல்லை, கர்ப்ப கிரகத்திற்குள் எழுந்தருளிவிட்டார். இது நம்ம பிரதமர் இன்னைக்கு கொடுத்துருக்கிற ஹேஷ்டாக் இது இல்லையா? 500 ஆண்டு கால தவத்தின் பயன் இன்றைய தினத்தில் உலகமே ஜெய் ஸ்ரீராம் என்று உச்சரிக்க ஆரம்பித்து விட்டது. எப்பொழுதுமே ஒரு 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 பிக்கஸ்ட் ஆஸ்பெக்ட் ஒன்று நடந்தது அப்படின்னு சொன்னால் அதில் ஏதாவது ஒன்று குறை கண்டுபிடிச்சி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. நான் சொல்லக்கூடாது, ஒரு சினிமாவில் சாப்பாட்டில் கடந்தது சொல்கிறானே, அந்த மாதிரி இதில் எத்தனையோ பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்குது. அண்டு மோரோவர்லெஸ் அதை பிரதிஷ்டை பண்ணின, அதாவது அந்த கோவில் நிர்மாணம் பண்ணியிருக்கக்கூடிய தீர்த்த க்ஷேத்திர அறக்கட்டளை இருக்கு இல்லையா, ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீர்த்த க்ஷேத்திர அறக்கட்டளை, அதில் இருக்கிறவங்க எல்லாரும் பெரியவங்க தான், யாரும் சாமானியர்கள் இல்லை. அதுவும் இல்லாமல் அவங்க எவ்வளவு போராட்டம், எவ்வளவு தபஸ் பண்ணி இதை கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் ஆராய்ந்து பார்க்காமலேயே அவங்க அதெல்லாம் செய்வார்கள். ஒருவேளை 1-2 குறைகள் இருந்தாலும் நாம் ஒரு பிக்கஸ்ட் ஈவெண்ட்டில் அந்த பிரம்மாண்டத்தில் நிறையத்தான் நாம் பேசணும். ஒரு பெரிய கல்யாணம் பண்ணுறாங்க, நல்ல சாப்பாடு இருந்தது, நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி, எல்லா விதமான ஒரு என்ன சொல்கிற ரிசப்ஷனும் நல்லா வந்துட்டுருக்கு. அதில் கொஞ்சம் ஏதோ ஒரு பொரியலில் கொஞ்சம் கொண்டு உப்பு சரியில்லை, புளி சரியில்லை அப்படின்னு அந்த குறையாக பேசலாமா? இவ்வளோ பிரம்மாண்டம் இருக்குச்சே. அந்த மாதிரி குறை இல்லை, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. புத்தர் என்பவர் மகாவிஷ்ணுவினுடைய அவதாரங்களில் ஒருவர் தான். ஆனால் தசாவதாரம்ன்றது நம்முடைய ஒரு கவுண்ட் டவுன் தானே, அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. தசாவதாரம்ன்றது நாம் இந்த ஒரு நமக்கு புரியறதுக்காக ஒரு தசாவதாரத்தினுடைய ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. மேலே நிறைய அவதாரங்கள் சுவாமி எடுத்திருக்காரு. புத்தாவதாரமும் சுவாமியுடைய அவதாரம் தான். இப்போ சில கோவில்களில் போனால் கருவறைக்குள்ளே சில அரக்கர்கள் உருவம் கூட தான் இருக்கும். நீங்கள் கருவறையில் சுவாமியை வழிபடுச்சு அந்த அரக்கர்கள் கூட அந்த உள்ளே இருப்பாள். புரியுதா? அது எப்படி கருவறைக்குள்ள அரக்கர்கள் இருக்கலாம் நம்ம ஒரு கேள்வி கேட்குறோமா? அந்த மாதிரி அதாவது ஒரு ஸ்ட்ரக்சரை வர்ணிக்கிறாவா, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அந்த திருவாசின்னு சொல்லக்கூடியதான பிரபையில் புத்தனுடைய ஒரு சிலையை செதுக்கி இருக்கா.
செதுக்கி இருக்க வேண்டாம் அப்படின்றது ஒரு அபிப்பிராயமாக இருக்கலாம். பட் அதை செதுக்கினதுனால அதை ஒரு பெரிய விவாதத்திற்கு உரியதான ஒரு பொருளாக நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோதான் விஷயம். புத்தாவதாரம் பகவானுடைய அவதாரம் தான். பட் அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் வேறு. அதாவது நாம் இப்போ பார்க்கக்கூடிய கௌதம புத்தர் அவர் தானா இதுன்றதான கேள்விகள்லாம் இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி சம்பந்தப்பட்டதான விஷயம். அது ஒரு தனி எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுக்கணும். இப்போ ஐ திங்க் ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் போகிறோம். அதுக்கப்புறமா இன்னொன்னும் திரும்ப என்ன ஆரம்பிச்சிருக்கேன்னா, தாமரை பீடத்துல இருக்காரு. எதற்காக தாமரை பீடத்துல ராமரை நிக்க வைக்கணும்? பிரதமரும் வரும்போது தாமரை தான். அவங்க கட்சியோட சின்னத்தை வந்து ப்ரமோட் பண்றாங்களாங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் வருது. ஓப்பனாக நீங்கள் கேள்வி கேட்டுட்டீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சேனலில் வந்து இதை என்ன 2-3 ஆங்கிளில் கேள்வி கேட்டாங்க. இட்ஸ் ஓகே ஃபைன். நான் அங்கே சொன்ன ஒரு ஆன்சர் தான் இங்கேயும் திருப்பி சொல்ல போகிறேன். வேறு ஒன்றும் இல்லை. இது ஒன்றும் ஒரு பெரிய கஷ்டமே ஒன்றும் கிடையாது. நம்முடைய தேசிய மலர் என்ன? தாமரை தான். தேசிய மலர் என்ன? தாமரை தானே. போகிறது யார்? பாரத பிரதமர் தானே. சுவாமியை வழிபடுறதுக்கோசரம் ஒரு தேசிய மலரை கொண்டு போய் சுவாமியினுடைய பாதத்தில் வச்சா என்ன தப்பு? அவர் வச்சது தப்பு இல்லை. அவருடைய பீடமும் வந்து தாமரையாலே செய்யப்பட்டிருக்கு. கோவில்களில் பார்த்தீங்கன்னா சுவாமியினுடைய ஆதார பீடம் தாமரை மலர் வடிவில் தான் இருக்கும். இங்கே இல்லை, வைகுண்டத்துக்கு போனாலும் தாமரை உண்டு. இங்கே மட்டும் நீங்கள் தாமரை நினச்சிட்டு இருக்கீங்க, வைகுண்டத்துலேயும் தாமரை இருக்குது. அதனால் இன்னொன்று, சுவாமி ராமனை வர்ணிக்கும் பொழுது கைவண்ணம் தாமரை, கண்ணினையும் அரவிந்தம், வாய் கமலம் போலும், அடி இரண்டும் மகுதே, இதெல்லாமே தாமரையினுடைய சினானிம்ஸ். ராமனை வர்ணிக்கும் பொழுது, சுவாமியை வர்ணிக்கும் பொழுது எப்படி வர்ணிக்கிறா அப்படின்னு கேட்டால், கைவண்ணம் தாமரை, கண்ணினையும் அரவிந்தம், வாய் கமலம் போலும், அடி இரண்டும் அகுதே அப்படின்னு அர்த்தம். அந்த திருவடியும் அதே தான். அப்போ கை தாமரை, கண் தாமரை, திருமுகத்தாமரை, திரு அதரத்தாமரை, அதே மாதிரி திருவடிகள் தாமரை அப்படின்னு வர்ணிக்கிறார். ஏன் கம்மன் பேசுகிறாரே, இப்பொழுது எம்மனோரால் இயம்புதற்கு எளிதே யாருக்கும் செப்புறம் குணத்திராமன் திருமுகச் செவ்வி நோக்கின் ஒப்பதே பின்பு ஒவ்வாசக மலர கேட்ட அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா. ராமனுடைய முகம் எப்படி இருந்தது? அன்று அலர்ந்த தாமரையை வென்றதாக ராமனுடைய திருமுக மண்டலம் விளங்கியது அப்படின்னு சொல்கிறார். அப்போ தாமரை புஷ்பம் அர்ச்சிக்க தகுந்த புஷ்பம் தாமரை புஷ்பம் தானே. உயர்ந்த புஷ்பம் தாமரை புஷ்பம் தானே. எத்தனையோ புராண இதிகாசங்களில் 108 தாமரை மலர்களால் அர்ச்சனை பண்ணி அவர் உயர்ந்த பதவியெல்லாம் பெற்றார் அப்படின்னு சொல்கிற போலியோ, அந்த மாதிரி தாமரையை கொண்டு போய் அர்ச்சனை பண்ணால் என்ன தப்பு? ராமனுடைய திருமேனியே ஒரு தாமரை தான். ஏன்னா ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு மலர் சொல்லுவாங்க. அது மாதிரி ராமருக்கு தாமரை இருக்குமோங்கிற ஒரு சந்தேகம். அப்படி இல்லை, ராமருக்கு எல்லா புஷ்பங்களும் உகந்தது தான். பராசர பட்டர் ஒரு பெரியவர். அவர் ரொம்ப பகவத் ராமானுஜருடைய வம்சத்தில் வந்தவர், அதாவது அவருடைய சிஷ்ய பரம்பரையில் வந்தவர். அந்த பராசர பட்டர் சொல்லுவார், கண்டக புஷ்பம்னு ஒன்று இருக்குது. கண்டக புஷ்பம்னா அதாவது முள்ளில் மலரக்கூடிய ஒரு புஷ்பம், ரோஜா மாதிரி ஒரு புஷ்பம். சில புஷ்பங்கள் சுவாமிக்கு சமர்ப்பிக்கலாம், சில புஷ்பங்கள் சுவாமிக்கு சமர்ப்பிக்கக்கூடாதுன்னு இருக்குது. ஏன் கண்டக புஷ்பம் சமர்ப்பிக்கக்கூடாது, முள்ளு புஷ்பத்தை ஏன் சமர்ப்பிக்கக்கூடாதுன்னா, அது சுவாமிக்கு உகந்தது தான். அது பறிக்கும் பொழுது பக்தனுக்கு கையில் அது கொத்திடும், அதனால் சுவாமி அதை வாண்டான்னு சொல்லிட்டாருன்னு ரொம்ப ரசமாக சொல்கிறார் அவர். அந்த மாதிரி புஷ்பங்கள் எதுவாக இருந்தாலும் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணலாம், சமர்ப்பிக்கலாம், கொண்டாடலாம், என்ன தப்பு? அதே மாதிரி பெருமாள் அப்படின்னாலே இப்போ ஒரு சமீபத்தில் கூட வந்து காஞ்சிபுரத்தில் அதே சண்டை நடந்தது. வருஷம் தொடரக்கூடிய சண்டையாக இருக்குது. வடகலையா தென்கலையா அப்படிங்கிறது. ராமர் பிரதிஷ்டைக்கு அப்புறமாவும் ராம நாமத்தில் வந்து சிகப்பு கலர் தான் இருக்குது, அப்போ வந்து தென்கலை, இந்த மாதிரியான ஒப்பீடு, இந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்குது. எப்படி பார்க்குறீங்க சார்? சரி, நான் வந்து காஞ்சிபுரத்தை சேர்ந்தவன் என்பதனாலே நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இதுபோல் பொது வெளியில் நடக்கக்கூடிய சண்டைகளுக்கு நான் மிகுந்த வருத்தத்தை தெரிவிக்கிறேன். இதுபோல் பொதுவெளியில் இந்த சண்டைகள் வந்திருக்கக்கூடாது, வரக்கூடாது தான் என்பது என்னுடைய எண்ணம் தான். ஆனால் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு பக்தனாகவும் அந்த ஊரை சேர்ந்தவனாகவும் இருக்கும் பொழுது என்னுடைய மனதை அது மிகுந்த வேதனை ஆக்குகிறது. எது சரி எது தப்புன்றதை பற்றி நான் இப்போ பேச வரல. பொதுவெளியில் இந்த நிகழ்வுகள் நடக்கக்கூடாது ஒன்று. ரெண்டாவது என்ன விஷயம் அப்படி கேட்டால், ராம்லாலாவுடைய நெற்றியில் அழகியதான ஒரு திருமண் காப்பு சேவை ஆகிறது. அதில் சிகப்பு மஞ்சள் அப்படின்றத கலரை வச்சு வடகலை தென்கலை பிரிவுலாம் நீங்கள் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. வடகலை பிரிவிலையும் சிகப்பு ஸ்ரீசூர்ணம்னு சொல்லுவாள், நடுவில் இருக்கக்கூடிய அந்த செந்தூர் இல்லையா, அந்த செந்தூர் இட்டுக்கொள்வது உண்டு. இதெல்லாம் வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறது வேஸ்ட்டு. அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் யாரையும் தப்பு சொல்ல, ராமரை கொண்டாடுறதை விட்டுட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை இப்போலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை முடித்து, எவ்வளவு பெரிய போராட்டங்களை நிகழ்த்தி இன்றைய தினம் ராமலாலாவுக்கு நமக்கு ஒரு வழிபாடு, விக்கிரக வழிபாடு கிடைத்திருக்கிறது அந்த ராம ஜென்ம பூமியிலன்னா, கோலாகலமாக அதை கொண்டு போகும் பொழுது மனதை சுருக்கி கொண்டு தேவையில்லாத விஷயங்களை கவனித்து கொண்டிருப்பதில் நமக்கு பிரயோஜனம் இல்லை.
இப்போ ஒரு கடவுள்னு எடுத்துக்கிட்டு முருகன் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு சிலை கர்ப்பகிரகத்துல இருக்கிற முழுமையா வந்து அது வந்து கல்லால செய்யப்பட்ட சிலையா இருக்கும். அதுக்கு மேல வேணா நம்ம தங்க வேலோ, வைர வேலோ அவருடைய ஆயுதம் குடுப்போம். ஆனா ஒரு சிலை கருவறையில இருக்க ஒரு பிராண சிலை, பெரிய சிலைங்கும்போது அது முழுமையா வந்து கல்லுல இருக்கணும். இப்போ ராமருக்கு வந்து வில்லையும், அம்பையும் தனியா ஒரு உலோகத்துல குடுத்தது வந்து எப்படி சரியா ஏத்துக்க முடியுங்கிற ஒரு ஏன் விமர்சனம் கிடையாது? வைக்கிறாங்க. எத்தனையோ கோவில்கள என்னால உதாரணமா காமிக்க முடியும். இப்ப இதே காஞ்சிபுரத்துல ராமர போய் சேவிங்கோ, அவர் கையில வந்து வில், அம்பு கிடையாது. புரியுதா? அது தனியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது தான். ஸ்ரீபெரும்புதூர்ல சுவாமி ராமானுஜருடைய மூலவர் விக்கிரகத்தை சேவிச்சிங்கன்னா அவருக்கு திருதண்டம்னு சொல்லக்கூடிய அந்த திருதண்டமானது உற்சவர் மூலவர் இடத்துலேருந்து தான் வரும் அது. இதெல்லாம் நான் விவரணம் பண்ணால் அது வந்து போய் பார்த்தா தான் புரியும். இது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் அந்த மூல விக்கிரகத்தில் இருந்தால் மட்டும்தான் அது சமர்ப்பிக்கப்படணும், இல்லை அது வைக்கணுன்றது அவசியம்லாம் கிடையாது. முழுசா கல்லாலேயே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் நான் திருப்பி சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு பெரிய காரியத்தை ஏற்று நடத்துபவர்கள் யார்? அந்த தீர்த்த க்ஷேத்திர அறக்கட்டளையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் பெரியவர்கள் தான். விஷயம் தெரியாதவங்க இல்லை. அவங்க ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சிருக்க மாட்டாங்களா? உசுரை கொடுத்து இவ்வளவு பெரிய காரியத்தை செய்கிறவர்கள் இதெல்லாம் பார்க்க மாட்டாளா? அப்படியே உனக்கு தப்பாக பட்டுதுன்னா வழிபட வராத. நாங்கள் வழிபட்டுட்டு போகிறோம், எனக்கு என்ன பிரச்சனை? நான் போகிறேன், சுவாமியை வழிபடுறேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால் நான் வந்து இதை தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு சாதாரண விஷயம். நல்ல ஒரு தித்திப்பான சமாச்சாரத்தை நாம் ரசித்து கொண்டு இருக்கும் பொழுது இது பாகற்காய் கூட்டு வந்து எப்படி இருந்ததுன்றதை பற்றி விவாதம் பண்ணுற மாதிரி இருக்குது. நல்ல பாதாம் அல்வா சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது இது தேவையில்லை. ராம் லாலா விக்கிரகத்தில் வில்லையும் அம்பையும் சமர்ப்பித்தது என்பது எந்த விதமான விரோதமில்லாத செயல். நம்ம ஊர்ல எப்பவுமே ஒரு கோயில் கும்பாபிஷேகம் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ நம்ம ராமரை பொறுத்த வரைக்கும் பிராண பிரதிஷ்டை அப்படிங்கிற வார்த்தையை தான் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம். அது புதுசான ஒரு வார்த்தையாகவும் இருந்தது நமக்கு. ஸோ பிராண பிரதிஷ்டைக்கும் கும்பாபிஷேகத்துக்கும் என்ன வித்தியாசம்? இங்கே பாருங்களேன், சில சமயத்தில் கான்டெக்சுவலாக சில மீனிங்லாம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஒரே வேர்டு யூஸ் பண்ணுவோம், கான்டெக்சுவலாக மீனிங் மாறும். வெவ்வேறு வேர்டு யூஸ் பண்ணுவோம், ஒரே மீனிங்லேயும் வரும். இந்த மாதிரி எல்லா மொழிகள்லையும் உண்டு, எல்லா மொழிகள்லையும் உண்டு இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள். எதுக்காக அப்படின்னு கேட்டால், பிராணப்பிரதிஷ்டை என்பது ஒரு விக்கிரகத்தை அந்த இடத்தில் நிறுவுவது. அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் என்பது நம்முடைய இந்த தேசத்தில், அதாவது தென் தேசத்தில் கோபுர கலசங்களில் புனித நீரை ஊற்றுவது. சரியா? ஆகமங்கள் வேறுபடுகின்றன. அந்தந்த ஊருக்கு என்பதாக ஆகமங்கள் இருக்கிறது. இப்போ இது என்ன ஆகமோ, இப்படி ஆகமுமா, அப்படி ஆகுமா, நம்முடைய பிரதமர் போய் அதை கொடுக்கலாமா, அவர் தொடலாமா, இது வந்து வேத மந்திரங்கள் சொல்கிறதுக்கு அங்கே வழி உண்டா, இப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். பாண்டுரங்க க்ஷேத்திரம் போயிருக்கீங்களா? பண்டரிபுரம், பண்டரிநாதன், விட்டல் விட்டல்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த விட்டல், அந்த சுவாமியை எல்லாரும் தொட்டு தரிசிக்கலாம். நீங்கள் பழனி முருகனை தொட்டு தரிசிக்க முடியுமா? திருவரங்க ரங்கநாதரை தொட்டு தரிசிக்க முடியுமா? திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க தொட முடியுமா? பட் அங்கே பாண்டுரங்கனை எல்லாரும் தொட்டு தரிசிக்கலாம், சுவாமியை தொட்டு கும்பிடலாம். பூரி ஜெகநாத க்ஷேத்திரம் போனோன்னா அங்கே எல்லாரும் சுவாமியை தொடலாம். புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ அந்த ஊரில் சுவாமிக்கு சாநித்தியம் இல்லையா? அந்த தெய்வத்துக்கு சாநித்தியம் இல்லைன்னு சொல்லுவாங்களா? லட்சோபலட்சம் பேர் ஒரு ஏகாதசி வந்ததுன்னா 10 லட்சம் பேர் அங்கே ஊருக்கு போகிறான் விட்டலனை தரிசிக்கிறதுக்கு. ஜெகநாதபுரியில் ரத யாத்திரைன்றது உலக புகழ்பெற்ற ரத யாத்திரை. என்ன மாதிரி ஜனங்க வந்து சேவிச்சுட்டுருக்கா சுவாமியை. இப்போ குருவாயூர் நம்ம பிரதமர் போனார், குருவாயூர் நம்ம பிரதமர் போச்சு, நீங்கள் பார்த்தீங்களா? சொக்காயை கட்டிட்டு அதுக்கு மேலே வந்து துண்டு கட்டிட்டு தான் பிரதமர் போனார். ஏன் கூட போன பாதுகாப்பு அதிகாரிகள் கூட அப்படி போனாங்க, நீங்கள் நோட் பண்ணிங்களா? பிஎஸ்டி பாதுகாப்பு அதிகாரிகள் இருக்காங்க, அவங்களும் வேட்டி கட்டிட்டு சொக்காயை கட்டிட்டு மேலே துண்டை போட்டு தான் போனாங்க. அந்த கோவில், அந்த கோவிலில் ஒரு வழிபாட்டு முறை, அந்த கோவில் வழிபாட்டு முறையை நீங்கள் ஸ்ரீரங்கத்துக்கோ காஞ்சிபுரத்துக்கோ திருவள்ளூருக்கோ கொண்டு வர முடியாது. புரியுறதா உங்களுக்கு? இந்த இடத்துல உத்தரப்பிரதேசத்தில் அவர்கள் ஒரு ஏற்பாடுகளை செய்து பல பேர் ஒன்றாக தேர்ந்து விவாதித்து ஒரு தீர்மானத்தை செய்து அதன்படி நடத்துகிறார்கள். பாண்டரங்களுக்கு என்ன குறவு வந்துடுத்து, பூரி ஜெகநாதனுக்கு என்ன குறவு வந்துடுத்து, இப்போ நம்ம ராம்லாலாக்கு என்ன குறவு வந்துட போகிறது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ பிராணப்பிரதிஷ்டைன்னு சொல்கிறத கும்பாபிஷேகம்னு எடுத்துக்கிறதுல தவறு ஒன்றும் கிடையாது. இல்லை அதை பிராணப்பிரதிஷ்டைன்னு வச்சுட்டாலும் நாளைக்கு மேற்கொண்டு எக்ஸ்டென்சிவாக அதை கட்ட போகிறான். இன்னும் 70 ஏக்கர்ஸில் அதை வந்து எக்ஸ்டெண்ட் ஆக போகிறது. அப்போ அதனுடையதான
பல உபசன்னதிகள் வரப்போகிறது, உபரி சன்னதிகள் வரப்போகிறது. ஒருவேளை அதை கும்பாபிஷேகமாக பண்ணுறதுக்கு அவங்க ஏற்பாடுகள் பண்ணியிருக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது கோபுரம் வச்சு அந்த கலசத்து மேல தண்ணீர் ஊற்றக்கூடிய நிகழ்வு. இது வந்து இந்த சிலையை கொண்டு போய் நிறுவக்கூடிய ஒரு நிகழ்வுன்னு எடுத்துக்கலாமா? இதை கும்பாபிஷேகமாக எடுத்துக்கிறதுல ஒரு தவறும் இல்லை, இல்ல. அந்த ஊர் வழக்கப்படி. இல்லை இப்போ நீங்கள் பிராண பிரதிஷ்டை தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒருவேளை நாளைக்கு கும்பாபிஷேகம் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னா அதையும் பார்க்கலாம். ஓகே. அதனால இது பிராண பிரதிஷ்டைன்னு சொல்லிட்டு முழு கட்டமைப்பு முடிஞ்சது கும்பாபிஷேகம் பண்ண ஆமாம், வாய்ப்பு. இப்போ வந்து மெயின் அந்த சன்னதியை மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்காங்க. மீதி சுற்றுக்கோயில்னு சொல்லக்கூடியதான மீதியெல்லாம் வரணும் இல்லையோ, ஏற்பாடுகள் நடந்து தான் இருக்கு. இன்னும் கட்ட தானே போகிறாங்க. மக்களுக்கு முதல்ல நமக்கு ராமலாலாவை காமிச்சு விடணும். இத்தனை 500 வருஷம் தவம் பண்ணினவங்களுக்கு இது பாரு இனிமேல் சுவாமியை வந்து இங்கே தரிசிக்கலாம் அப்படின்னு எல்லா கோவில்களிலையும் முதல் கட்டமைப்பு முடிஞ்சதுன்னா அப்புறம் விரிவாக்க பணிகள் அப்புறம் தானே மேற்கொள்ளப்படுகிறது. சரியா? அவசர அவசரமாக திறப்பு விழா பண்ணக்கூடியதான எத்தனையோ நம்ம ஒத்துட்ருக்கோம்ல. அப்புறம் விரிவாக்க பண்ணியிருக்குன்னு விரிஞ்சுட்டே போயிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒத்துக்கச்சா இதை ஒத்துனா என்ன தப்பு? இப்போ வட இந்தியா பொறுத்த வரைக்கும் காசிலேருந்து நீங்க சொன்ன பூரி ஜெகநாதர் கோயில் எல்லாமே நம்ம போய் மூலவரையே தொட்டு வணங்க முடியுது. அப்போ அங்க ஆகம விதிங்கிறதே அப்படிதான் இருக்கா? இல்லைன்னா சிலர் வந்து அங்க ஆகம விதியே கிடையாதுங்கிறாங்களே, அது திருப்பி நான் சொல்றேன், நீங்க ஆகமம்ன்றது 1 2 நம்ம புரிஞ்சு வச்சுட்டு அதை மட்டுமே ஆகமம்னு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகமம் என்பது வழிபாட்டு முறை தான். ஒவ்வொரு கோவிலுக்கு வழிபாட்டு முறைகள் மாறும். ஏன் கிராமத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு வழிபாட்டு முறைகள் மாறும். நீங்கள் பாருங்கள், இந்த 22 மனை செட்டியார்கள் அந்த மாதிரிலாம் வழிபாட்டு முறை அவங்களுக்கு தனி கோவில் இருக்கும். அவங்க ஃபேமிலிக்கு மட்டும் ஒரு கோவில் இருக்கும். அந்த ஒரு கோவிலில் வழிபாட்டு முறை இருக்கும், பக்கத்து கோவிலில் இன்னொரு வழிபாட்டு முறை இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தப்பே சொல்ல முடியாது. அதுதான் தொட்டு இருக்கக்கூடிய வழக்கம். அதற்கு அந்த தெய்வம் வந்து அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு தான் இருக்குது. அது தப்பே கிடையாது. அது அதனால் இப்படித்தான் நாங்கள் சொல்கிறது தான் பிரதிஷ்டை, நாங்கள் சொல்கிறது தான் புரோக்ஷணம், நாங்கள் சொல்கிறது தான் கும்பாபிஷேகம் அப்படின்னா இது வெட்டி ஆர்குமெண்ட். அயோத்தி அப்படிங்கும்போது அங்கதான் வந்து ராமர் பிறந்தாரு, அதனால பாலராமர் வச்சிருக்காங்களா? இல்லைன்னா வேற ஏதாவது சிறப்புகள் இருக்கா பாலராமர்? இது ஜென்மபூமி தானே. ஜென்மபூமின்னா குழந்தையா தானே பார்க்கணும் சுவாமியை. ஆனால் குழந்தையாக பார்க்குறோம். அதனால் ஜென்மபூமின்றதுனால ராம்லாலாவாக பார்க்குறோம் குழந்தையா. குழந்தை ராமன். இன்றைக்கி ராமன் எல்லாருடைய தானே குழந்தையாக பிறந்திருக்கான். இன்றைக்கி ராமன் எல்லாருடைய குழந்தையாக உள்ளத்தில் குடிக்கொண்டு இருக்கான். உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் இன்றைக்கி உகாண்டா, ஆப்பிரிக்கா அந்த நாடுகளில் கூட இன்றைக்கி ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அதனால் ராமன் குழந்தை ராமன். அதனால் குழந்தைய நாம் குழந்தையாகவே ரசிக்கிறோம். பல போராட்டங்களுக்கு பிறகு நீங்க சொன்ன மாதிரி தவத்திற்கு பிறகு 500 ஆண்டு கால தவம்னு சொன்னீங்க. இப்போ ராமர் வந்துட்டாரு, ராம ஜென்ம பூமி மீண்டும் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ராமருடைய அவதாரத்திலேருந்து நிறைய பேர் எல்லாரும் சொல்றது அப்படின்னா, மனிதன் எப்படி வாழ வேண்டும்ங்கிறதுக்கான உதாரணம் ராம அவதாரம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஒரு நாள்ல நீங்க சொல்லுங்க சார், ராமகிட்ட இருந்து மனிதர்கள் என்ன கத்துக்கணும், எப்படி வாழணும்? ராமர்கிட்ட இருந்து மனிதர்கள் எல்லாத்தையுமே கத்துக்கணும். ஒரு ஆப்போனண்ட்டாக இருக்கணும்னா கூட எப்படி இருக்கணும்னு கற்றுக்கணும். அதாவது என்ன சொல்கிறது, எனிமின்னு சொல்கிறோம் இல்லையா, எனிமியாக இருக்கணும்னா கூட அதுக்குன்னு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. சரியா? ராமனிடத்தில் வரச்சே நான் என்னுடைய ராமாயண நிகழ்வுகளில் என்னுடைய ராமாயண சொற்பொழிவுகளில் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். அதாவது ராமனை எல்லா இடத்துலையும் பார்க்கணும். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இன்றைக்கி பிஃபோர் மேரேஜ் ஐ லவ் யூ, ஆஃப்டர் மேரேஜ் ஐ லீவ் யூ, இதுதான் கல்ச்சர். இப்படி போயின்ட்டுருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி போயின்ட்டுருக்கு அந்த கல்ச்சர். ஒரு விஷயம் பாருங்கள், ராமனுக்கும் சீதைக்கும் ஒரு போராட்டமான ஒரு சமயம். என்ன? ராமன் காட்டுக்கு போகக்கூடிய சமயம். ராமன் நான் காட்டுக்கு போக போகிறேன்னு சொல்கிறார். பட் சீதை என்ன பண்ணுறா, நான் கூட வருவேன்னு டார்ச்சர் பண்ணுறான். ஒரு மனிதனுடைய மனநிலையை அந்த சமயத்தில் ஒரு மனைவினால் புரிந்து கொள்ள முடியலை. இன்னொரு விஷயம் என்ன அப்படி கேட்டால், அந்த மனைவியினுடைய ஒரு வழியாக நம்ம பார்த்தோம்னா, ஷி ஆல்சோ ஃபெல்ட் இன்செக்யூர். தன் கணவனை விட்டு 14 ஆண்டுகள் தான் பிரிந்திருப்பது என்பது தனக்கு எப்படி வாழ்க்கையில் மேற்கொண்டு நடக்க முடியுன்றதாக தன்னை இன்செக்யூராக ஃபீல் பண்ணிட்டான். அப்போ அந்த ஒரு கோபத்தாபத்தினால ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் பஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் சீதாதேவி பல வார்த்தைகளை சொல்லும் பொழுது கொஞ்சம் ஒரு லெவல் ஓவராக போயே பேசிடுறான். அதாவது கணவன் மனைவிகளுக்குள்ளே வரக்கூடியதான சண்டையில் வரும்பொழுது எந்த சப்ஜெக்ட் மேட்டரோ அந்த சப்ஜெக்ட் மேட்டரில் பேசுகிறத விட்டுட்டு நம்ம அவுட் ஆஃப் த கான்டெக்ஸ்ட் நம்ம போனோம்னா கொஞ்சம் 2 பேருக்குள்ளே ஒரு பெரிய பிளவை ஏற்பட்டுருது. பட் ராமன்றவன் யார் அப்படின்னு கேட்டால், ரொம்ப ஒரு டிப்ளமேட்டிக்காக எல்லாத்தையும் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி பேசக்கூடிய, அணுகக்கூடிய ஒரு மனிதன். இந்த இடத்துல ஒரு மனித பண்பை நாம் பார்க்குறோம். அங்கே ஹி அக்செப்டட் சீதா. ஓகே ரைட், நீ என் கூட வா. அவள் சொன்னது என்ன, நின் பிரிவினும் சுடுமோ பெரும் காடு என்று கேட்கிறாள். உன்னை விட நான் இந்த ராஜ்யத்தில் இருந்தால் எனக்கு இது சுடுகாடு மாதிரி ஆகிடும், எனக்கு வேண்டாம் அப்படின்றா. வாண்டான்னு சொல்கிறத அவள் கேட்கல. அவளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி கரெக்ட். ஆனால் த வேர்ட்ஸ் தட் ஷீ யூஸ்ட் டுவர்ட்ஸ் எ புருஷன், அதுவும் நாளைக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லும்பொழுது இன்றைக்கி பட்டாபிஷேகம் இல்லை அப்படின்னு ஒன்று ஒரு மனிதனுடைய மனநிலை என்னதான் தைரியத்துடன் கூடியவனாக தன்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவனாக இருந்தாலும் அந்த சமயத்தில் ஆறுதலாக சில வார்த்தைகள் பேசியிருக்கலாம்.
அதை விட்டுட்டு தன்னுடைய இன்செக்யூரிட்டியை மேட்ச் பண்ணுறதுக்கோசரம் ராமன் கிட்ட பேசிட்டான். ஓகே ஃபைன். ஆனால் இதை ராமன் பல இடங்களில் சீதைக்கு புரிய வைத்தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், கணவன் மனைவி சண்டை போட்டால் சாரி சொல்லு சாரி சொல்லு சாரி சொல்லு அப்படின்வாங்க. அது சாரின்றதால ஒரு வார்த்தை சொல்லிட்டா எல்லாம் சரியாக போயிடுமா? இன்ஸ்டெட் ஆஃப் டெல்லிங் த சாரி, அந்த ரியலைசேஷனை தன்னுடைய ரியாக்ஷன் மூலமாக புரிய வைக்கிறதுன்றது ரொம்ப பெரிய முக்கியம். அதே மாதிரி கணவன் அல்லது மனைவி, நீ அன்றைக்கி அப்படி பண்ண பார்த்தியா, இன்றைக்கி பார் அப்படின்றதான வெஞ்சன்ஸ் மாதிரி ரிவெஞ்ச் மாதிரி பேசக்கூடாது. தட் இஸ் நாட் கரெக்ட், தட் இஸ் நாட் அப்சல்யூட்லி கரெக்ட். ஸோ ராமன் தன்னுடையதான ஆக்ஷன்ஸ் மூலமாக, ஆட்டிடியூட்ஸ் மூலமாக ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் சீதைக்கு அன்றைக்கி அவள் பேசுகிறது தப்புன்றதை ரியலைஸ் பண்ண வச்சான். அது ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டரைசேஷன். அதே மாதிரி சுக்ரீவன் ஒரு குரங்கு, அந்த குரங்கு பல டெஸ்ட் வச்சான் ராமனுக்கு. ராமன் சிரிச்சுன்னு அதை அக்செப்ட் பண்ணான். அதே சுக்ரீவன் விபீஷணனை அக்செப்ட் பண்ணிக்க கூடாது ராமன். ஏன்னா விபீஷணன் வந்து ஆபத்தில் தன்னுடைய அண்ணாவை விட்டுட்டு வந்திருக்கான் அப்படின்னா பெருமாள் ஜஸ்ட்டு ராமன் அப்படி பார்த்தார். இதை வந்து நீங்கள் ரியாக்ஷனாக வச்சுக்கணும் நீங்கள், சரியா? பிகாஸ் ஆஸ் எ சேனல் பர்சன் இந்த கேமரா ஆங்கிள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அதை ஒரு ரியாக்ஷனாக வைக்கணும். என்ன ரியாக்ஷன்? ஏன்பா நீ அதை சொல்கிற? உங்கள் அண்ணாவை என்கவுண்டர் பண்ணுறது தானே என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வந்த நீ. இப்போ அவன் அதே மாதிரி வந்தான்னா தக்காளி சட்னியா? தட் இஸ் அ மீனிங் தேர். புரியுறதா? இந்த மாதிரி நான் 1-2 தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆஸ்பெக்டில் பார்த்தோம்னா ஒரு மெச்சூரிட்டி லெவல் ஆஃப் தாட்ஸ், ஒரு மெச்சூரிட்டி லெவல் ஆஃப் பிஹேவியர் அப்படின்றத நம்ம ராமன் கிட்ட பார்க்கணும். இன்னைக்கு நிச்சயமாக குறிப்பாக இளைய தலைமுறையினர் கம்ப்ளீட்டாக வால்மீகி ராமாயணத்தில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, ஸ்லோகம் பை ஸ்லோகமாக, நாட் பை கூகுள், ஒரு ப்ராப்பர் குருவினிடத்தில் படித்தார்களேயானால் அவருடைய லைஃப் பிஹேவியர் எங்கேயோ போகும். டாப் ப்ரையாரிட்டியில் வரும். அது சந்தேகமே வேண்டாம். நான் கூகுளில் போய் ராமாயணம் படித்தேன்னு சொன்னால் ஐ எம் சாரி. ஓகே, ரைட்டா? இட்ஸ் கூகுள் இஸ் நாட் அவர் டீச்சர். நிறைவான கேள்வி சார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து 11 நாள் விரதம் இருந்தாங்க. அதே மாதிரி ராமாயணத்தில் இடம்பெறக்கூடிய ராமர் பயணித்த கோயில்களுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு வரைக்கும் வந்து பயணம் பண்ணிட்டு போனாங்க. இதுதான் ஒரு முறையா? இப்படி தான் வந்து விரதம் இருந்து இந்த மாதிரி கோயில்கள் பயணம் பண்ணணுங்கிறது முறையா, இல்லை அவருடைய விருப்பப்படி அவர் செஞ்சுருக்கிறாரா, இல்லை ஆகம விதி எது இருக்கா அப்படி? ரைட். இந்த கேள்வி நிறைவாக இருந்தாலும் என்னுடைய பதில்கள் உங்களுக்கு நிறைவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதனால் பதில் இதை கவனிங்க. அதாவது இப்போ பல இடங்களில் நாம் பார்க்கலாம். இப்போ பழனி தைப்பூசம்னா பால் காவடி எடுக்கிறதுக்கு விரதம் இருக்காங்க, சபரிமலைக்கு விரதம் இருக்காங்க, புரட்டாசி சனிக்காமல் நம்ம ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு விரதம் இருக்காங்க. நம்முடைய பாரத தேசத்தில் ஒரு நிகழ்வுக்காக, அதாவது ஒரு 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 பர்டிகுலர் டேக்கோசரம் விரதம் இருக்கிறதுன்றது வழக்கம்தான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதே மாதிரி ஏகாதசி விரதம் இருக்கிறதுலாம் உண்டு. நம்ம பாரத பிரதமர் உண்மையிலேயே ஒரு தேசபக்தர் மட்டும் இல்லை, ஒரு தெய்வீக பண்புகள் நிறைந்தவர். தெய்வீக பண்புகள் எப்படின்னா ஆன்மீகத்தினுடைய வழியில் நடக்கக்கூடியவர். ஆன்மீகத்தில் வழியில் நடக்கக்கூடியவர், ஹிந்து தேசத்தினுடைய பாரம்பரியத்தின்படி நடப்பவர். அதே சமயத்தில் மற்ற எல்லாரையும் மதித்து அவர்களுக்கு உரியதான மரியாதையை அளிக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவர் 500 ஆண்டு காலம் ஒரு பெரிய போராட்டத்தினுடைய முடிவு வருது அப்படின்னு கேட்டால் அவருக்குள்ள ஒரு பயம், பக்தி எல்லாம் இருக்கும் இல்லையோ. நல்லபடியாக நடக்கணுமே, நல்லபடியாக. நாமெல்லாம் 10 பேர் உட்காந்து 4 சேனல் வச்சு வம்பளத்துன்னு போயிடுறோம். ஈஸியாக ஜாலியாக வந்து நம்ம ட்ரோல் பண்ணிட்டு போயிடுறோம். இது தப்பு, அது தப்பு, இது சரியில்லை, அது சரியில்லைன்னு நம்ம ட்ரோல் பண்ணிட்டு போயிடுறோம். எவ்வளோ ப்ரெஷர், எத்தனை பிரச்சனைகள் அதை சுற்றி அவர் நடக்கக்கூடியதான பல ஆங்கிள்ஸில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ஒரு மனுஷனுக்கு அது ஒரு பெரிய சோதனையான ஒரு சந்தர்ப்பம். இதெல்லாம் தாண்டி தெய்வீக அருளோடு தான் இதை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஒருவர் விரதம் இருக்கிறார். இது மட்டும் இல்லை, இப்போ மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா சமீபத்தில் ஒரு வெளிநாட்டுக்கு பிரயாணம் மேற்கொண்ட பொழுது அப்போ அங்கே ஏதோ ஒரு விருந்தில் அவரை கலந்துக்க சொன்னான். பட் அவர் என்ன சொன்னார், வசந்த நவராத்திரி நான் விரதத்தில் இருக்கேன், நான் வந்து சாப்பிடலை அப்படின்னு நாசூக்கா அந்த விருந்தை வந்து அவர் ரிஜெக்ட் பண்ணார். எப்படி அந்த நாசூக்கா அவர்களுக்கு புரிய வைக்கணுமோ அப்படி புரிய வச்சார். ஸோ இதுவரையிலும் பாரத தேசத்தில் இந்த மாதிரி நாம் பார்த்தது இல்லைன்றதுனால நமக்கு பெரிய விஷயமா இருக்குது. இதெல்லாம் நம்முடைய பெரியோர்கள் சாதாரணமாக பண்ணின காரியம்தான். என்ன ஹிந்துஸ் நமக்கு நம்முடைய ஹிந்து கஸ்டம்ஸ் அதை ஃபாலோ பண்ணுறது இத்தனை நாள் ஹெசிடேஷனில் இருந்தோம். நம்ம நானே சொல்லுவேன், நிறைய பேர் வீட்டுக்குள்ளேயே நெத்திக்கிட்டுக்க மாட்டாங்க, இல்லை வெளில போனால் நெத்தி அழிச்சிட்டு போகிற மாதிரி இருந்தது. இன்றைக்கி அப்படி இல்லை, ஒரு தைரியம் வந்திருக்கு. ஓகே, நமக்கும் நம்முடைய தேசம்
நம்முடையது தான் அப்படின்றதான ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் எல்லாரும் வாழ தொடங்கி இருக்கிறார்கள். அதற்கு காரணம் நம்முடைய பாரத பிரதமர் எல்லா விதத்திலையும் மக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக திகழ்வது தான். எப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி ஒரு பெரிய கும்பாபிஷேக விழா நடைபெற வேண்டும் என்றால் புண்ணிய யாத்திரை மேற்கொள்வது. புண்ணிய யாத்திரைன்றது விரதங்களுடைய அடிப்படையில் தானே. அந்த காலகட்டங்களில் 6 மாதம் 8 மாதம் தரை வழியாக பிரயாணம் பண்ணுவாங்க. மாட்டு வண்டியில் போகணும், காடு மலை மேடுலாம் தாண்டி போகணும். இன்றைக்கி நேரம் காலம் அதுக்கு ஒத்து வராது. ரெண்டாவது, இன்றைக்கி டெக்னாலஜி ரொம்ப ஈஸியாக வந்திருக்கு. ஸோ பிரதமர் அழகாக தன்னுடைய பயணத்திட்டத்தை மேற்கொண்டார். ராமன் சம்பந்தப்பட்ட மேக்சிமம் எல்லா இடத்துக்கும் போயிருக்கார். திருப்பதிகளில் கூட தரிசனம் பண்ணிட்டு வந்தார். அதுக்கப்புறம் மிக முக்கியமாக ராமன் தன்னுடைய கும்பாபிஷேகத்திற்கு முதல் நாள், பட்டாபிஷேகத்திற்கு முதல் நாள் வழிபட்ட ரங்கநாத பெருமாள், ராமனுடைய குலதெய்வமான ரங்கநாத பெருமாளை வழிபட்டு ராமேஸ்வரத்திற்கு போய் அங்கே விபீஷணனுக்கு ராமன் பட்டாபிஷேகம் செய்து வைத்த இடம், அந்த இடத்துல போய் பார்த்து, இன்றைக்கி அதை கூட குறிப்பிட்டார். அரிச்சல் முனையில் போய் நான் இருந்தேன், ராமேஸ்வரத்தில் போய் இருந்தேன், அந்த கடலில் போய் புண்ணிய தீர்த்தமாடினேன். எங்கேயாவது நம்ம ஜென்ரலாக இந்த ஒரு பப்ளிக் ஆட்டிடியூட்ஸ் ஒரு விஐபி பண்ணி நம்ம பார்த்துருக்க முடியுமா? பட் பிரதமர் சர்வசாதாரணமாக அந்த கணத்துலேருந்து தண்ணி சேர்ந்து அந்த தண்ணியில் குளித்தார், கடலில் குளித்தார், பூஜை பண்ணினார், அந்த கடலரசனுக்கு பூஜை பண்ணினார், புஷ்பங்களை தூவினர், நினைவு தூணில் போய் மரியாதை பண்ணினார். அதுக்கப்புறம் அந்த சங்கல்பம்லாம் பண்ணி புனித கலசத்தில் சமுத்திர ஜலத்தை கொண்டு வந்து அந்த கலசத்தினால ராமபிரானுக்கு அயோத்திக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கோசரம் அதுக்கு உண்டான பூஜைகள்லாம் பண்ணார். ஒவ்வொரு பூஜைகளும் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த தர்ப பவித்திரம்லாம் போட்டுண்டு நெத்திக்கு அழகாக இட்டுண்டு ஒரு கலாச்சாரத்தினுடைய முழு பிரதிபலிப்பு. ஒரு அரசன் நமக்கு எப்படி இருக்கணும்? ரோல் மாடல் தானே நமக்கு. ஒரு அரசன் தானே ரோல் மாடல். இப்போ இன்றைக்கி ஒரு சினிமா ஆர்டிஸ்ட்டை பார்க்குற பசங்கள்லாம் என்ன ஆகுது, அவர் சிகரெட்டை தூக்கி பிடிச்சி இப்படி போட்டு பிடிச்சா அந்த பசங்கள்லாம் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிடுது. ஒரு விளையாட்டு வீரர் அவர் எப்படி இருக்கார் நடைமுறை பாவனைன்னு அந்த விளையாட்டு வீரரை பார்த்து மக்கள் நடைமுறை பாவனை மாற்றிக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு நாட்டுக்கே ராஜா. அதாவது பாரதத்தை மட்டும் இல்லை, நம்ம பிரதமருக்கு ஒரு பெரிய பெருமை நீங்களாம் பார்க்கலாம். உலகத் தலைவர்கள் எல்லாரும் அவரை கொண்டாடுறாளே. உனக்கு பர்சனல் விருப்பு எல்லாம் இருக்கலாம், பட் உலகளாவிய அளவில் ஒரு தலைவரை நேசிக்கப்படுகிறார். அதுதான் நான் சொன்னேன். ராமனை போல ராமன்றவன் யார்? ராவணன் ப்ரைஸ் பண்ணான், கும்பகர்ணன் ப்ரைஸ் பண்ணுறான், சூர்பனக ப்ரைஸ் பண்ணுறா. இந்த பஜனை பண்ணுற விபீஷணனோ சுக்ரீவனோ அனுமானோ ப்ரைஸ் பண்ணால் பெரிய விஷயம் இல்லை. அந்த ஆப்பனண்ட்டை அவள் ப்ரைஸ் பண்ணுறான் பாருங்க. அதுபோல் இவருடைய தானே அந்த ஆட்டிடியூட்ஸை. இப்போ ஸ்ரீரங்கம் கோவிலில் எவ்வளோ பக்தியோடு வழிபட்டார். குருவாயூர் கோவிலில் எப்படி சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தார் நீங்கள் பாருங்க. ராமநாத சுவாமி கோவிலில் பிரதம மந்திரி அங்கே போயிட்டு அந்த 22 புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி, அக்னி கடலில் நீராடி, அக்னி தீர்த்தத்தில் நீராடி, இதெல்லாம் ஒரு விரதத்தில் தான் எடுத்திருக்கக்கூடியதான ஒரு பெரிய காரியம். அந்த காரியம் நல்ல விதமாக முடியணும். இது தேச நலன், ராமராஜ்ய ஸ்தாபனம். தேசத்தில் லோகத்தில் எல்லாருக்கும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு ராமாயணத்தில் கடைசியில் சொல்கிறார். எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும், எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும். அந்த எல்லாரும் தான் வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கணும். அப்படின்னு தான் நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம். அந்த பிரார்த்தனையை நான் பண்ணேன்னு பிரதமரே சொல்லியிருக்கிறேன் பேட்டியில். நான் அப்படி ஒரு பிரார்த்தனை தான் பண்ணினேன்னு. ஆகையால் அவர் விரதம் இருந்து இதை செய்வது, அந்த காலத்து அரசர்கள் இப்படியெல்லாம் செய்தார்கள் என்பதை நாம் கோவில்களில் கல்வெட்டுகளில் பார்க்குறோம், வரலாற்று புத்தகங்களில் படிக்கிறோம். சோழ பேரரசர் இப்படி இருந்தார், பாண்டிய பேரரசர் இப்படி இருந்தார், சேர பேரரசர் இப்படி இருந்தார், பல்லவர்கள் இப்படி இருந்தார்கள், நம்ம விஜயநகர பேரரசு இப்படி இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம், அதை படிச்சிருக்கோம். யாராவது பார்த்தோமா? இன்றைக்கி நேராக பார்க்குறோம். வரலாற்று நிகழ்வு இது. ஆகையால் ஒரு 10 நாள் 11 நாள் விரதம் இருந்ததுன்றது நிஜமாகவே ஒரு நம்மை போல இருக்கிற ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்பட வேண்டியதான ஒரு விஷயம். கண்டிப்பாக சார். இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா, சந்தோஷம். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ்.